மழை காலத்துல இது போட முடியாது, மழை டைம்ல பண்ண முடியாது. 55 நாள்ல இருந்து 60 நாள் 65 நாள் நம்ம காய் எடுத்துடலாம். நம்ம விலை கம்மியாக விற்றாலும் அதிகமாக விற்றாலும் நம்மளுக்கு எந்த அளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது வந்துட்டு உங்களுக்கு வேர் சத்துக்கு வந்து அதிகமாக கொடுக்கணும். என்ன வணக்கண்ணே. இப்போ வந்து நம்ம சேனலாக இருக்கட்டும், நம்ம நேர்களுக்கு இல்லை நானாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தர்பூஸ் தோட்டத்தில் அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றது மொதல் தடவை. சரிங்க. இப்போ வந்து எங்கள் சேனல்ல இந்த விவசாயத்தை பற்றி நான் எப்பவுமே போடுறது. சரிங்க. இப்போ இந்த சாகுபடி எப்படி பண்ணுறாங்க, இதில் என்னென்ன உண்மைகள் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கணும். சரி. இப்போ நீங்கள் வந்து எப்படி ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ முதலீடு பண்ணீங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்கண்ணே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த பாய் ரோல் இருக்குது இல்லைங்க, இந்த ரோல் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. உழவுல ஓட்டி மண்ணெல்லாம் ரெடி பண்ணி இதை போட்டுட்டு, இது பாய்க்கு வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு 40,000 செலவாகுங்க. 40,000 செலவாகும் ஒரு ஏக்கராக்கு. சரிண்ணே. அது என்ன மண்ணுண்ணே உள்ள இருக்கு? மண் நம்ம செம்மண், அந்த நம்ம பூமியில் என்ன மண் இருக்கோ அது இதால போதும். இதுக்காக மண்ணை நம்ம போடணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த பூமியில் என்ன மண் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், சாகுபடி பண்ணலாம். எல்லா மண்ணுக்கும் வருங்க. சரிண்ணே. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை பண்ணும்போது விதையை வெளியே வாங்கிப்பீங்களா? ஆமாங்க. இப்போ பண்ணுறவங்கள விதை வந்து வெளியே நல்லா ஆமாங்க, குவாலிட்டியான விதையா வாங்கி குவாலிட்டியான விதை வாங்கணும். ஒன்று நாமதாரி சீட்ஸ்ன்னு இருக்குங்க, அப்புறம் ஜூப்ளிக்கிங்னு இருக்கு. அது நிறைய கம்பெனி இருக்கு, நம்ம அதை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கணும்ல. இப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து அடிப்படையாக தண்ணி தேவைண்ணே. ஆமாங்க. இதுக்கு எப்படி நான் தண்ணி அதிகமாக இழுத்துக்குதா இல்லை என்ன சிஸ்டம்னா நம்ம வந்து இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனங்க. சொட்டு நீர் மூலிமா வந்துட்டு நமக்கு ஒரு 1.5 மணி நேரம், மாலை நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் விட்டாலே போதுங்க. கிணத்துல தண்ணி இருந்தால் உங்களுக்கு போதுங்க, அதிகப்படியான தண்ணி தேவையில்லை. நீங்கள் வந்து ட்ரிப் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்க. ஆமாங்க, ட்ரிப்பு தாங்க. இப்போ வேற யாருன்னா சாகுபடி பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னும் இந்த ட்ரிப் சிஸ்டமே ஃபாலோ பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக இது போட்டால் தான் உங்களுக்கு ஈல்டு வருங்க. மகசூல் நிறைய கிடைக்கும். இது என்ன சீசன்லண்ணே? வெயில் நல்லா இருக்கணுமா இல்லை குளிர் டைமில் தான் வளரும்? இது வந்து ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சுக்கலாங்க. ஜனவரி மாதத்துலேருந்து அந்த கால சூழ்நிலை கரெக்டாக இது கரெக்டாக அவங்களுக்கு வரும். எத்தனை நாள் மழை காலத்தில் இது போட முடியாது, மழை டைமில் பண்ண முடியாது. எத்தனை நாள் உங்களுக்கு சாகுபடி பண்ணிடலாம்? இது பார்த்தீங்கன்னா 55 நாள்லேருந்து 60 நாள் 65 நாள் நம்ம காய் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் போட்டிருக்க பரப்பளவில் வந்து எவ்வளோ காய் எடுத்து இனி பாருங்க அமுச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கே இப்போ லோடு ஏற்றிட்டு இருக்குங்க. எங்கெங்க போகுதுண்ணே? இது வந்து கேரளாங்க, கேரளா மாநிலம், கோயம்புத்தூர், மெட்ராஸ் அந்த மாதிரி போகும். சரிங்களா. இப்போ எவ்வளோ காய் எடுக்கலாம்? இப்போ நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை காய் மட்டும் போகுது? இப்போ நம்ம இது எடுத்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 டன்னு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ லேபர் கூலி, நம்மளோட இந்த சீடு, மற்ற நம்ம உரம் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்ப்ரே அடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி, இதெல்லாம் போக உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லபடியாக நிற்கிதா இல்லை ஓரளவுக்கு பார்க்கலாம்? ஓரளவுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு கிடைக்கும். நஷ்டம் இல்லாமல் போகுன்றீங்க? நஷ்டம் இல்லாமல் போகும். ஓகே. இப்போ வந்து இந்த சாகுபடி பண்ணுறவங்களுக்கு தோராயமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இவ்வளோ பண்ணால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோன்னு சொல்லுங்கள்? ஒரு ஏக்கராக்கு 60,000 ரூபாய். 60,000 ஒரு ஏக்கருக்கு இருந்தால் மேல் செலவெல்லாம் எவ்வளோண்ணே ஆகும்? இந்த டோட்டலில் மொத்தம் 60,000. ஆமாம். 60 நாள் கழிச்சு எவ்வளோண்ணே எடுக்கலாம்? எல்லாம் ஒரு 1,00,000 ரூபாய் பக்கம் நம்ம லாபம் பார்க்கலாம். ஒரு 15 டன், ஒரு ஏக்கருக்கு ஒரு 15 டன்னு நல்ல மகசூல் இருந்துச்சுன்னா 15 டன் கிடைக்கும். இப்போ முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு, அதாவது இந்த சாகுபடி பண்ணுறது. ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும், ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சாகுபடி பண்ண ரெடியாக இருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? இது வந்து மகசூல் பண்ணுறது எப்படின்னு நல்லா ஃபர்ஸ்ட் ஒரு இதில் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம விலை கம்மியாக விற்றாலும் அதிகமாக விற்றாலும் நம்மளுக்கு எந்த அளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இதை மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் பண்ணால் கரெக்டாக கிடைக்கும். அது எந்த சீசன்னாலும் நமக்கு ரேட்டு கம்மியாக போனால் அதிகமாக மகசூல் கிடைச்சுன்னா லாபம் கிடைக்கும். ரேட்டு ஜாஸ்தியாக போனாலும் நமக்கு மகசூல் பொறுத்தாங்க நமக்கு லாபம் நஷ்டமெல்லாம் நல்லா. ஆனால் அடிக்க விற்பனை பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் தான் இருக்கும். ஆமாங்க, இந்த வெயில் காலத்தில் தான் இந்த தர்பூசணி வந்து அதிகமாக போகும். இப்போது இதை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அங்கே கரெக்டாக பறிங்க அப்படி. இது பறிக்கிற முறை எதனா இருக்குண்ணே? எதனா ஒன்று பறிச்சு காமிங்கண்ணா, எதனா ஒரு காய்
இல்லை நார்மலாக எடுத்து பறிக்கிறதாம்மா, இல்லை இந்த மாதிரி தான் பறிக்கணும்? இது முதல் தர காயில் பறிச்சுட்டாங்க. இது வந்து இங்கே இருக்கிறது வந்து 2வது தரங்க. இது வந்து இது எடுத்த நாள் வந்து ஒரு 5 நாள் நம்ம தண்ணி விட்டு பராமரிப்பு பண்ணோம்னா இது வந்து பழக்க ஆரம்பிச்சிருங்க. எடுக்கிற கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறீங்க. ஆமாங்க. இப்போ இதுக்கு மேலே இதே செடியில் வந்து தண்ணி விட்டு இன்னும் 60 நாளில் காய் வராது. ஒரு தடவை 60 நாள் வாழ்நாள் வந்து 60 நாள் தான். அதுக்கு மேலே காய் வராது. செடியை பிடுங்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம விதையோ நாத்தோ போட்டு மறுபடியும் கொண்டு வரும். இப்போ விதை என்னைக்கு என்ன போடுவீங்க? நாளைக்கு போடுவீங்களா திருப்பியும்? இல்லைங்க, இது வந்து அப்படியே ஒரு எடுத்துட்டோம்னா ஒரு 20 நாள் வந்து பூமி வந்து நம்ம அப்படியே விட்டுறணுங்க. எதுவுமே போடக்கூடாது. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு விட்டுறணும். ஒரு மாதத்துக்கு விட்டுறணும் 30 நாளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நாத்தோ விதையோ போட்டோம்னா அதே மாதிரி நம்ம பராமரிப்பு பண்ணோம்னா இதே மாதிரி உங்களுக்கு காய் வந்துடும். அப்போ வந்து ஒரு ஏக்கர்ல நீங்க 2-3 டன் எடுத்து, அதாவது இன்னைக்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஆமாங்க. இன்னும் நிறைய இருக்குது எடுக்க வந்து இருக்கு. அப்போ 5 ஏக்கர் 6 ஏக்கர்ல பண்றவங்களுக்கு நல்ல மவுஸ் இருக்கும், காசும் பார்க்கலாம், காசும் கிடைக்கும் இல்லைன்னா. இதுக்கு என்ன முக்கியமான தேவை? இந்த pH லெவலு, அந்த மாதிரி யூரியா, அது என்ன முக்கியமானது? இதுக்கு முக்கியமானது வந்துட்டு உங்களுக்கு வேர் சத்துக்கு வந்து அதிகமாக கொடுக்கணும். MAP, பொட்டாசு அந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் இந்த பூச்சி புழுவு, இந்த காய்க்கு வந்து பூச்சி இதாகுங்க. அதுக்கு வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணணும். சின்னதாக காய் பிஞ்சு வரப்போ ஸ்ப்ரே பண்ணோம்னா உங்களுக்கு காய் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் காய் நல்லா வரும். டேமேஜ் எனக்கு இப்போ என்ன தெரியுமா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் இருக்குது, ஒரு நார்மல் சைஸ்க்கும் இருக்குது, நல்ல ருசியாகவும் இருக்குது காய். ஆனால் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காயாக இருக்குது, ருசியும் இல்லாமல் இருக்குது. அது என்ன ஹைபிரிட்டா இல்லை நிறைய காசு சம்பாதிக்கணுன்றதுக்கு அப்படி பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது ஒரு வகையா? அது ஒவ்வொரு விதை கம்பெனி தயாரிக்கிறது பொறுத்து இருக்குதுங்க. ஆமாம், நாங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாமதாரி ஜூப்ளிகிங் போடுவோம். ஜூப்ளிகிங் கம்பெனி அது வந்து நல்லா ஒரு இனிப்பம் சுவையாகவும் இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு கம்பெனியில் சீடு சைஸ் வருங்க, அந்த அளவு வந்து ருசி இருக்காது. இந்த ரெட்டிஷ் கலர் வராது. ஆமாங்க, இது வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து கடைசியான இந்த வாட்டர் மெலன் தர்பூஸ் சாப்பிட்றதுனால உடம்புக்கு என்ன நல்லது? உடம்புக்கு வந்து நமக்கு நல்ல அதிக வெயில் இருக்குன்னா நமக்கு நம்ம உடம்பு குளிர்ச்சிங்க, ரொம்ப நல்லது. ஆமாம், சுகர் இதெல்லாம் கட் பண்ணுங்க. இதில் வந்து சுகர் இல்லை. ஆமாங்க, நேச்சுரல் இயற்கையான உங்களுக்கு சுகர் இருக்கனால அது வந்து நமக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அப்புறம் தண்ணி கண்டென்ட் அதிகம், நீர் சத்து அதிகமாக இருக்கு. ரொம்ப நல்லது. இப்போ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நான் அண்ணன் கிட்ட வந்து தோட்டத்தில் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறேனே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்னு சரி தாராளமாக வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அண்ணன் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது. நீங்கள் வந்து தர்பூஸ் பழக்கடை வச்சுருக்கீங்க, இல்லை வந்து பழக்கடை போட போகிறேன், எங்கேருந்து தர்பூஸ் எடுக்கலாம்னீங்கன்னா உடுமலை, இது எந்த ஊருன்னா? உடுமலைப்பேட் சைடில் சித்திரக்குளம் சைடில் பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாரு. கேரளா அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு சர்க்கிள்குள்ளே தாராளமாக பண்ணலாம். என்னென்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வந்து அவரோட நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதனால் வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சொன்னதே ரொம்ப நன்றிங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு வந்து நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். முதல் தடவை இந்த ஃப்ரூட்ஸ், அதாவது வாட்டர் மெலன்றது. ரொம்ப நன்றி. சரி.